Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பிட்காயினோட ஷார்ட் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இது சொல்கிறதுக்காண்டி வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காண்டி தான் 2 days எடுத்துச்சு. பட் அது இன்னும் வேலைகள் இருக்குது, முடிச்சு நான் வீடியோஸ் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஷார்ட் அப்டேட் வீடியோ நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பிளாக்டோபியை பற்றி, மெட்டாவர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மஸ்ட் இதை செக் பண்ணுங்கள். இது நான் எப்போ பை பண்ணணும்னு சொல்லி என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் வந்து நான் எங்கள் சேனல் டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணால், ஸோ மஸ்ட்டு ஃபாலோ டெலிகிராம் குரூப் அண்டு ட்விட்டர் ஐடி. அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், யூஎஸ் ஃபெட் நியூஸும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அப்படியே உள்ள போயிடலாம். மார்க்கெட்டோட போயிட்ஸ் பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட்டில் இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து பிட்காயின் வந்து பிட்காயின் வந்து புல்ரன் ஆகிடுச்சு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ஜோன் $51,800 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் 50 to 53,000 மேலே போகாத வரைக்குமே என்னைய பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. ஸோ உங்களோட ட்ரேடிங்கை ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே தானா தான் வந்து ஓகே கன்ஃபார்மாக புல்ரன் நம்மளால் சொல்ல முடியும். இது கீழே இருக்க வரைக்கும் வந்து எப்போ வேணாலும் பிட்காயின் வந்து 40,000 ரீச் வந்து அச்சீவ் பண்ணுவோம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேபி 37, 38 கூட போகலாம். இப்போதைக்கு 30,000ங்கிறது எனக்கு பாசிபிலிட்டி இருக்குமான்னு தெரில. பட் 40 to 38,000 அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பாசிபிலிட்டி தான். இதுக்கு மேலே போகாத வரைக்குமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான், அதை என்னால் ஷோராக சொல்ல முடியும். இதுக்கு மேலே தாண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஏன் வந்து இதுக்கு மேலே தாண்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இதை எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பிட்காயினோட புல்ரன் இங்கேருந்து கீழேருந்து கிட்ட வந்து ஏகப்படவே இருந்து ப்ரோ பிட்காயினோட புல்ரன் இன்னுமே ஸ்டார்ட் ஆகாமல் கேட்குறீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்து கிட்ட வந்து 1.5 years மேலே வந்து பிட்காயின் புல்ரனில் தாங்க இருந்திருக்கு. ஸோ நான் திருப்பி சொல்லிக்கிறேன், இங்கே ஒரு டாப்பு இங்கே ஒரு டாப் அடிச்சிருக்கு. திருப்பி இப்போ கீழே வரதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பில் போயிருக்கல, இந்த டாப்பில் இந்த வந்த கிராஷுங்கிறது ஏன்னு நினைக்கிறீங்க? சைனாவோட நியூஸு, சைனா பிட்காயினை பேன் பண்ணிட்டாங்கிற நியூஸு, அதே நேரத்தில் வந்து அமெரிக்கா வந்து ஜிபிடன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கிற 2 பாசிபிலிட்டினால தான் இந்த 2 கேண்டில் வந்ததுக்கப்புறம் உடனே பீக் அடிச்சிருச்சா. இந்த 50 EMA கீழே வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு அக்குமேட்டிக் மார்க்கெட் எடுத்திருக்கு. 2 to 3 months எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பம்ப் ஆச்சு. இங்கேருந்து பம்ப் ஆன முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து July 20 அதுக்கப்புறம் தான் பம்ப் ஆச்சு உங்களுக்கு பிட்காயின். ஏன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து எலான் மஸ்க்கும் அப்புறம் ஜாக் டார்ஸையும் மீட்டிங் வச்சாங்க. ஸோ அந்த மீட்டிங் அப்புறம் தான் பிட்காயினோட பம்ப் வந்து பெரிய அளவு இருந்துச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக பாருங்கள், January 19 அப்புறம் ஒரு பம்ப் ஆச்சா. திருப்பி பாருங்கள், இங்கேருந்து ஒரு டம்ப். இந்த செப்டம்பர் மாதம் வந்து ஒரு ஹெவி கிராஷ் கிட்டத்தட்ட 25% வரைக்கும் ஒரு கிராஷ் ஆகிடுச்சு. கிட்ட 40,000 வரைக்கும் 38,000 வரைக்கும் போச்சு பிட்காயின். ஏன் திருப்பி இங்கேருந்து ஒரு பம்ப் வச்சு இந்த டம்புக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து திருப்பி சைனாவோட நியூஸ் தான். சைனா பிட்காயின் பேன் பண்ணிட்டாங்க, அந்த பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இங்கேருந்து திருப்பி கிராஷ் பண்ணி விட்டாங்க. இங்கேருந்து திருப்பி இங்கே புல்ரனுக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபெட்டோட சேர்மன் வந்து நாங்கள் வந்து பிட்காயினை பேன் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்ன நியூஸுக்கு அப்புறம் தான் பிட்காயினோட பம்ப் இருந்துச்சு. ஸோ இந்த டம்புக்கான காரணமும் வந்து ஒரு மேக்ரோ இஷ்யூஸ்னால தான் பிட்காயின் டம்ப். இந்த டம்புக்கான காரணம் வந்து எப்பயும் செப்டம்பர் மாதம் டம்ப் அடிக்கும். அதே நேரத்தில் வந்து சைனா பிட்காயினை பேன் பண்ணிட்டாங்க, திருப்பி ஒரு பெரிய ஒரு பேனிக், மைனிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு பேனிக்கு, அந்த டம்ப்பு. ஸோ இங்கேருந்து எதுக்கு டம்ப் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இங்கேருந்து டம்புக்கான முக்கியமான காரணம் வந்து டெப் சீலிங்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான நியூஸ், அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து November 11 இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான நியூஸ் வருது. அன்றைக்கி தான் வந்து சைனா வந்து மைனிங்கை ஸ்டாப் பண்ணுறாங்க நியூஸ் இருந்துச்சு. அந்த சைனா மைனிங்கை ஸ்டாப் பண்ணுறாங்க நியூஸுக்கு அப்புறம் தான் பிட்காயின் இந்த அளவுக்கு டம்பாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபெட்டோட மீட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஒமிக்ரான் வைரஸ், ஸோ இதை வச்சு பிட்காயினை கிராஷ் பண்ணி விட்டாங்களே. இப்போ வந்து இந்த 50 week கீழே வந்துருச்சுங்க. 50 week கீழே வந்தப்போ நான் திருப்பி சொல்கிறேன், 50 week கீழே வந்தாலே உங்களுக்கு ஒன்று பிட்காயின் வந்து ஒரு சைட்வேஸ் எடுக்கும், அப்படி இல்லைனாலும் வந்து இங்கேருந்து பெரிய கிராஷ் ஆகும். ஸோ அது 2 தான் நடக்கும். ஆனால் இப்போதைக்கு பிட்காயின் வந்து ஒரு சைட்வேஸ் எடுக்க தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி மேலே போகனால் 50 to 54,000 மேலே போனால் தான் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பிட்காயின் வந்து புல்ரன் என்னால் சொல்ல முடியுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த EMA இருக்குது பார்த்தீங்களா, 50 to 53 கீழே இருக்கிற வரைக்குமே வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் வேணுமாக தான் எப்போ வேணாலும் பிட்காயின் வந்து இந்த 40,000 ரீஜனை போய் டெஸ்ட் பண்ணவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேபி 40ங்கிற அந்த எக்ஸாக்டாக அந்த ஜோனை டெஸ்ட் பண்ணலாம் கூட வந்து 43, 44, 42 இந்த மாதிரி இந்த 3 ஜோனையும் டெஸ்ட் பண்ணும். ஸோ என்றைக்குமே நான் சொல்கிறேன், கரெக்டாக இந்த சப்போர்ட் வரந்துருக்கா, கரெக்டாக இந்த எக்ஸாக்டான ஜோன் என்றைக்குமே சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ புல்ரன் ஆகுதுன்னா இப்போ இங்கேருந்து புல்ரன் ஆகிடுங்க, ஆனதுக்கப்புறம் இங்கே 50 புல்ரன் ஆனோடனே 54க்கு போய்ட்டு அப்படியே நீட்டாலாம் வந்துடாது. இங்கேருந்து ஒரு பெரிய பீக் அடிக்கும், 56 வரைக்கும் கொண்டு போவாங்க. திருப்பி அங்கேருந்து கீழே கொண்டு வந்து 53 சப்போர்ட் எடுக்கிற மாதிரி 54ல் எடுத்து மேலே கொண்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக 54க்கு வரணும், கரெக்டாக பண்ணுங்கிறது இங்கே பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நான் திருப்பி சொல்லிடுறேன். இப்படி சப்போஸ் இப்போ புல்ரன் ஆக்கினா கூட வந்து எடுத்தோம் 54 கொண்டு போயிட்டு ஒரு டீசெண்டாக கீழே கொண்டு வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பீக் அடிக்க மாட்டாங்க. இங்கேருந்து நேராக 56 வரைக்கும் கொண்டு போவாங்க. நீங்கள் 56 எல்லோரும் வந்து பணத்தை போட்டுருவீங்க.
திருப்பி அப்படியே கீழே இறக்குவாங்க, அப்படியே 53 52 வரைக்கும் அப்படியே கொண்டு போவாங்க. எல்லாரும் வித்துடுவீங்க, ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுப்பாங்க, இங்கே கீழே இந்த சப்போர்ட் உடச்ச மாதிரி ஃபேக் அவுட் கொடுப்பாங்க, நீங்கள் எல்லாத்தையும் செல் பண்ணிவிடுவீங்க, ஒரு பேனிக் செல் பண்ணிவிடுவீங்க, திருப்பி இங்கேருந்து மேலே கொண்டு போவாங்க, இப்போ திருப்பி இங்கே போய் வாங்குவீங்க. ஸோ இதை தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து எனவே எக்ஸாக்டான அந்த ரெசிஸ்டன்ஸ் அதுங்கிறது வந்து அது கொஞ்சம் முன்ன பின்ன தான் வச்சுருப்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 54 உடைச்சாதாங்க புல்டன். இந்த 54 உடைக்காத வரைக்குமே என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஷோராக சொல்கிறேன், ஷார்ட் டர்ம் பேர்மாக தான் இருக்குது. அது வரைக்கும் என்னால் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. திருப்பி சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த ஜோனை பை எடுக்கலாமா, ஓகே நம்ம வந்து ஒரு சைட்வேஸில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு டிசிஏ பண்ணிகிட்டே வரலாம். அது மட்டும் நான் சொல்லுவேன். ஓகே, எல்லா பணத்தையும் டிசிஏங்கிறது என்னென்னு கேட்டால் வந்து எல்லா பணத்தையும் ஒரே டைமில் போடாமல் ஒரு சில ஆவரேஜ் பண்ணிட்டே வருது. அது எப்படின்னு கேட்டால் வந்து இப்போ டாட் வந்து ப்ரோ நான் வந்து இப்போ $10 நான் இப்போ வந்து $15 நான் டாட் எடுத்தேன், 15 to 10 எடுத்தேன். அதே மாதிரி நீங்கள் $20 இருக்குன்னா கீழே வர எடுக்கும்போது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸாக நீங்கள் $15 எடுப்பீங்க. ஒரு 23 இருக்கும்போது சப்போர்ட், ஓகே அங்கே ஒரு டாட் எடுக்கிறது, திருப்பி 16 உனக்கு 17 வரும்போது அங்கே டாட் திருப்பி எடுக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸாக அதிகபட்சம் வந்து $15 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் எல்லா ஆல்ட் காயின்ஸையும் நீங்கள் ஆவரேஜ் டிசிஏ பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி தான் நான் சொல்ல முடியும். மேபி இந்த இதுக்கு கீழே இருந்துச்சுனால் ஏதாச்சும் ஃபட் நியூஸ் வந்தால் கண்டிப்பாக பிட்காயின் வந்து 30,000 கூட போகலாம். சப்போஸ் 40,000 உடச்சிருச்சுனால் இங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒரு லாங் டேர்ம் மார்க்கெட் வந்து அக்குமெண்டிங் எடுக்கும். அது வந்து 6 to 8 months வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஷோராக சொல்ல முடியும். இந்த 40,000 உடச்சாலே வந்து ஒரு 6 to 8 months வரைக்கும், மேபி ஒரு 3 to 5 months கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு சென்ட்ரல் பிட்காயின் வந்து உங்களுக்கு புல்ரன் ஆகணும்னால் ஒரு மேக்ரோ இஷ்யூஸில் வந்து ஒரு பெரிய நியூஸ் வரணும். எப்படி இந்த மாதிரி இப்போ இந்த எலான் மாஸ்க் கொண்டது, அதுக்கப்புறம் இந்த ஃபெட்டோட சேர்மன் பேசுனது, இது மாதிரி ஒரு ரெகுலேஷன் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு நியூஸ். இப்போ அமெரிக்கா வந்து பிட்காயின் வந்து பேன் பண்ண போகிறதில்ல, அதுக்கப்புறம் பிட்காயின் வந்து லாக் கொண்டு வர போகிறோம், இந்த மாதிரி ஒரு பெரிய பாசிட்டிவாக நியூஸ் வந்தால் தான் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் முடைக்கும். அப்படி இல்லாத வரைக்குமே வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சைட்வேஸ்லாம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைனாலும் வந்து இதை மேலே போய்ட்டு ஃபேக் அவுட் மாதிரி கீழே கொடுத்துரும். ஸோ இதுக்கு மேலே போனதாங்க உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ இதுக்கு கீழே இருக்க வரைக்குமே என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ டோன்ட் பேனிக். அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட வந்து லென்த்னு செகண்ட் சொல்கிறீங்க. ஸோ அது வந்து பாசிபிலிட்டி பற்றி நான் வீடியோஸ் நாளைக்கு பேசுகிறேன். ஓகே கைஸ், நாளைக்கு அந்த வீடியோஸ் வந்துடும். நாளைக்கு அதை ரிசர்ச் பண்ண வீடியோஸ் போட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிரிப்டோ டெக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த நாள் பார்ப்போம்.